ஓம் சாய்ராம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் பாபாவை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மூத்திக்கு நமக்கு தேவை 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ரோல்டு ஓட்ஸாக இருந்தால் நல்லது. இதை 15 மினிட்ஸ் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு இது கூட உங்களுக்கு பிடித்தமான ஃப்ரூட்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பனானா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸும் ரெய்சின்ஸும் எடுத்திருக்கேன். அதே நேரம் 5 பாதாம், முந்திரி, 2 டேட்ஸ் வந்து நேச்சுரல் ஸ்வீட்னஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாதாம், முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் வால்நட் இது மாதிரி கூட பிஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கங்க. அப்படி டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மூத்தி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான, சத்தான, ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். இது மாதிரி நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாதாமில் இருக்கக்கூடிய ஸ்கின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓட்ஸ் வந்து நம்ம மார்னிங் எடுத்துக்கிறதுனால நல்ல ஒரு ஹை ஃபைபர் கண்டென்ட், க்ளூட்டன் ஃப்ரீ கிரெயினாக அது இருக்கும். அதே நேரம் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் நமக்கு நல்ல ஸ்டமக் ஃபில்லிங்காக ஃபீல் பண்ண முடியும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க. சத்தான ஓட்ஸ் பனானா ஸ்மூத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஆனால் உங்களுக்கு ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அந்த நட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், அயன், மெக்னீஷியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறனால நாள் பூரா நீங்கள் நல்லா ஆக்டிவாக ஃபீல் பண்ண முடியும். அடுத்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குவோம், ரைஸும் எடுத்துக்குவோம். ஸோ வெஜிடபிள்ஸ் அளவு வந்து நம்ம கம்மியாக எடுப்போம். அதுக்கு பதிலாக ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துகிட்டு ரைஸை நம்ம குறைவாக எடுத்துக்கிறதால நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அல்லது வெயிட்டை ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ரக்கோலியும் கேரட்டும் வந்து ஸ்டீம் பண்ணியிருக்கேன். அதாவது இட்லி பிளேட்டில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு இட்லி பிளேட்டில் இந்த வெஜிடபிள்ஸும், இன்னொரு இட்லி பிளேட்டில் நான் மிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்ப்ரவுட்டும் வந்து ஸ்டீம் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சை பயிர் மட்டும் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும், அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், கொஞ்சம் பெப்பர், சால்ட், அதாவது ராக் சால்ட்டும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பாயில் பண்ண வெஜிடபிள்ஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு சத்தான ஒரு உணவாக இருக்கும். நம்ம லஞ்ச் பிளேட்டில் இது மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதோட கோகனட்டும் நீங்கள் துருவி சேர்த்துக்கிட்டிங்க, ரொம்ப சூப்பரான ஒரு வெஜிடபிள் ரெடி. இது மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸை ஸ்டீம் பண்ணி எடுக்கிறனால அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு குறையாமல் கிடைக்கும். ஸோ 5 அல்லது 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் குக் பண்ணால் போதும், அல்லது ஒரு 7 நிமிஷம் நீங்கள் இது மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி இந்த முளைக்கட்டின பயிரும் நீங்கள் யூஸ்வலாக இப்படி சுண்டல் பண்ணுவீங்க, அது மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். அதாவது ஆயில் கொஞ்சம் எடுத்து அதை கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு தாளித்து இது மாதிரி ஆட் பண்ணி நல்லா டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்லாம். கூடவே கோகனட், கொரியாண்டர் லீஃப் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு சேலடாக இருக்கும். கொஞ்சம் லெமன் ஜூஸும் நீங்கள் சால்ட்டோட சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மதியம் லஞ்சுக்கு அருமையான இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி. நீங்கள் ரெடி பண்ண இந்த வெஜிடபிள்ஸ்லேயும் உங்களுக்கு தேவை டேஸ்ட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கோகனட்டும் நீங்கள் இது மாதிரி துருவி சேர்த்துக்குங்க. ஸோ மதியம் லஞ்ச் பிளேட்டுக்கு இது மாதிரி ரைஸ் எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த வெஜிடபிள்ஸும் முளைக்கட்டின பயிர் இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இதோடவே நீங்கள் பருப்போ அல்லது சாம்பார், தயிர் எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம மதியம் லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ், முளைக்கட்டின பயிர் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால உடம்புல இம்யூனிட்டி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதே நேரம் இந்த ப்ரக்கோலியில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கனால லிவர் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. இது வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. உடம்பை டீடாக்ஸிஃபை பண்ணுறக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் கேரட் அப்படிங்கிறது கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு இதுக்கு எல்லாமே நல்லது. தேங்க்யூ.